ஹாப்பி கேரன் வணக்கம். வெஜ் தால் ஸ்டூ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. சப்பாத்தி, ரைஸ், ரொட்டி, இடியப்பம் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாசி பருப்பை 1/2 hour தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பில்லை இது எல்லாமே மிக்சியில் தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை குக்கரில் முதல்ல அடியில் அதை போட்டுட்டு அதுக்கு மேலே நறுக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்திட்டு தக்காளியும் சேர்த்திட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க விழுது நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, கருவேப்பிலை அதையும் அரைச்சி வச்சா செம வாசம் வருங்க. எல்லா விதமான நியூட்ரிஷனும் நிறைஞ்சது இந்த ஒரு குக்கரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போது நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் சூடு ஏறணுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்களும் இந்த சைட் டிஷ் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.